நியூ ஹொரைசான்ஸ் விண்கலத்தின் புளூட்டோ ஆய்வு பயணம் பற்றி இந்த பதிவினில் பார்க்க இருக்கிறோம். நியூ ஹொரைசான்ஸ் என்பது நாசாவினால் விண்ணிற்கு ஏவப்பட்டிருக்கும் ஒரு தானியங்கி விண்கலமாகும். இது புளூட்டோ என்ற குறுங்கோளை நோக்கி ஏவப்பட்ட முதலாவது விண்கலமாகும். இது புளூட்டோவையும் அதன் நிலவுகளான சாரன், நிக்ஸ் மற்றும் ஹைட்ரா ஆகியவற்றை ஆராய்வதற்காக அனுப்பப்பட்டது. நியூ ஹொரைசன்ஸ் விண்வெளி ஆய்வு பயணம் ஜனவரி 19, 2006 புளோரிடா உள்ள கேப் கானவரல் வான்படைத்தளத்தில் இருந்து தொடங்கியது. வெற்றிகரமாக விண்ணிற்கும் ஏவப்பட்டது. இது பிப்ரவரி 28, 2007 வியாழன் கோளை அடைந்து வியாழன் கோளினின் ஈர்ப்பு விசையை தனது உந்து சக்திக்காக பயன்படுத்தி கொண்டது. ஜூலை மாதம் 2015 இது புளூட்டோ கிரகத்தை சென்றடைந்தது. இதுவரை விண்ணிற்கு ஏவப்பட்ட விண்கலங்களில் அதிவேகத்தை கொண்டது நியூ ஹொரைசான்ஸ் என்ற இந்த விண்கலம் ஆகும். கைப்பர் பெல்ட் என்னும் குறுங்கோள்களை பற்றிய ஆய்வினையும் நியூ ஹொரைசான்ஸ் விண்கலம் மேற்கொள்ளும். புளூட்டோ கிரகத்தின் வெவ்வேறு பகுதிகளின் பெயர்கள் இதில் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளன. புளூட்டோ கிரகத்தின் நிலப்பரப்பில் இதய அமைப்பு போன்றதொரு தோற்றத்தை நாம் காணலாம். நன்றி. மீண்டும் அடுத்து ஒரு பதிவினில் சந்திப்போம்.